தலா யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, இன்னைக்கு நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணுமா, நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதனால் அந்த யோசுவா ஜனங்களை பார்த்து கூறுகிறார்னா, யோர்தான் நதி பெரிய தடை போன்று நிற்கிறது. அதனால் அந்த யோர்தான் நதியை பார்த்து அவர் கூறுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ பயப்படாதீங்கிறத விட உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்போ நாமளே பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை எடுத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் எவ்வளோ பெரிய அற்புதம்னா, ஆசாரியர் அவங்க காலில் அங்கே வச்சதும், இந்த நதியில் வச்சது, யோர்தான் நதியில் வைக்கவும் தண்ணி பட்டதும் அது யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நின்றுச்சான். அப்போது அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு. எப்படின்னா, அவங்க பரிசுத்தம் பண்ண போய் தான் அந்த அற்புதம் நடந்துச்சு. ஜீவனுள்ள தேவன் அவங்க நடுவில் இருக்காங்கங்கிறத காண்பிக்க, அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக தான் இந்த உடன்படிக்கையின் பெட்டியானது யோர்தான் நதியில் முன்னாடி போகுது. அப்போ அந்த சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் பட்டதும் அது அப்படியே குவியல் போல் நினைச்சான். எதுலேருந்து எது வரைக்கும்னா, சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிஞ்சிச்சான் ஓடி வர்ற தண்ணி. அப்போது சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சான். ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனாங்களாம். அப்போ எவ்வளோ பெரிய இது! அவங்க எப்படின்னா, அதில் கடைசி லைனில் கடைசி வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனாங்களாம். அப்போ அந்த இடத்த ஒரு பெரிய தடை போல் ஒரு பிரச்சனையே வந்தாலும் நாமளே நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல் யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் அவரை பார்த்து கூறியிருக்கிறார். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை அவன் மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் இந்த கனான் தேசத்துக்கு வழி நடத்தி கொண்டு போனார். அப்போ முன்னே யோர்தானில் சர்வ பூமி ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. அப்போ முன்னே யோர்தான் உடன்படிக்கையின் பெட்டினா கர்த்தர் உங்கள் முன்னே செஞ்சு கொண்டு இருக்கிறார். நாம் ஏன் பயப்படணும்? யோர்தான் போன்ற தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிவதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார். உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் ஓடும்போது யோர்தானில் நில்லுங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியோடு போகிற அப்போ சுமக்கிற யோர்தான் பெட்டி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம கூட முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்கார், நாம் அவர் பின்னாடி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் முன்னே இருக்கிறார். ஆமென். எதற்கும் கலங்க வேண்டாம், அவரே உங்கள் தஞ்சமாக இருப்பார். ஆமென்.